மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் தந்திரம் 36வது பாடல் பார்ப்போமா? அந்த பாடலில் அழகையும் வரிகளில் இனிமையும் தேன் சுட்டும் கனியை போன்றது. இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏற்றுமின் ஏத்தினால் அப்பரி ஈசனருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏற்றுமின் ஏத்தினால் அப்பரி ஈசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை அப்படின்றாரு. இதில் இறைவனானவன் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாகவும் குருவாகவும் விளங்கக்கூடியவர் நந்தி. அந்த நந்தியை நாம் வணங்க வேண்டும் என்கின்றார். நந்தியை வணங்கினால் நந்தியம் பெருமாள் என்றே கூறுவோம். அந்த சிவனை வணங்கக்கூடியவர் தான் இந்த நந்தி. அந்த நந்தியை நாம் வணங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாமையை நீங்கி எது வாழ்வுக்கு தேவையோ அதை நாம் கடைபிடிப்போம் என்பதை தான் ஒப்பிலி அப்படின்றார். ஒப்பு இல்லாதவன் யார் என்றால் சிவபெருமான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்பரிசாயினும் ஏத்தலும் அப்படின்னார். அப்பரிசு எதுனா இறைவனுடைய நாமங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தது. அந்த நாமங்களை சொல்லி யாரெல்லாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா? இப்போ நமக்கு வேண்டிய ஒரு பொருள் கேட்கிறோம், அந்த பொருளை இல்லைன்னு சொல்லும் பொழுது நம் மனமானது வாடி விடுகிறது. அந்த பொருளை தருகின்ற பொழுது அதை நாம் பெறுகின்ற பொழுது இன்பம் ஏற்படுகின்றது. இதைத்தான் அப்பரிசாயினும், அப்பரிசு என்பது இறைவனுடைய திருநாமமாயினும் அந்த முத்தியை தரக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய நாமங்களை நாம் கூற வேண்டும். அதாவது பரி என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஈசன் என்றால் இறைவனுடைய திருவிளையாடல். மாணிக்க வாசகர் பாண்டிய நாடு என்ற நாடு. அந்த பாண்டிய நாட்டினுடைய அரசர் இடத்துல அரிமாவர்த்தன் என்பவன் அரசாட்சி செய்து வந்தார். அந்த அரசரிடத்திலே இவர் அமைச்சராக பணியாற்றினார். எடுத்த உடனே அவருக்கு ஞானம் வந்துவிடவில்லை. அப்படி ஞானம் பெறுவதற்கு முன்பு ஒரு நாட்டிலே அமைச்சராக மாணிக்க வாசகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அரசர் போர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்படுகிறது. அப்படி நெருக்கடியான நிலை ஏற்படுகின்ற பொழுது அவருக்கு போர் செய்வதற்கு 4 வகையான படைகள் உண்டு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்று. அப்படி வாங்கக்கூடிய குதிரைப்படைக்காக அவர் என்ன செய்கிறார்னா பணத்தை எடுத்து கொடுத்து மந்திர இடத்துல, எப்பா அமைச்சரே, நீ நல்ல குதிரைகளை வாங்கி கொண்டு வா. ஏன்னா குதிரை இருந்தால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், போர் செய்வதற்கு நல்லா இருக்கும். அதனால் நல்ல குதிரைகளை வாங்கி கொண்டு வா என்ன நிறைய பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. அந்த எல்லையை விட்டு வெளியே வந்தும் விடுகிறார். அப்படி எல்லையை கடந்து வருகின்ற பொழுது அவருக்கு மரத்தடின்னு சொல்லுவோம். மருத்தடி, குறுக்கத்தி, இன்னும் சரியாக சொல்லணும்னா குறுக்கத்தி மரம். அந்த மரத்தடியில் ஒரு முனிவர் உட்காந்துட்டு தவம் செய்துட்ருக்கார். இவர் அவரை பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே இவர் மனசில் என்னமோ தோணுது. அவர் இன்னும் தவம் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டே நம்மக்கிட்ட போய் என்னன்னு கேட்போமே அப்படின்னு அவர் கிட்டத்தான் போனார். போன உடனே கண்ணை மூடிக்கிட்டு அவர் கண்ணை விழித்தார். என்னப்பா? ஒன்றுமில்லை, இங்கே உட்காந்துட்டு ஏன் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே தவம் இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? நாமம் ஜபிக்கிறேன். என்ன நாமம்? சிவநாமம். அப்படியா? சரி, அதனால் என்ன பலன் இருக்குது? அது நான் சொல்லக்கூடாது, நீ தான் கற்றுக்கணும். இப்படி ஒவ்வொரு கேள்வி இவர் கேட்க அதற்கு அவர் பதில் கூற ஒன்றோடு ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கு. நேரம் கடந்து கொண்டே இருக்கு.
அப்படி சொன்ன உடனே நீ யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் நானா யார் என்று கேட்கிறான்னு சொல்லி அந்த முனிவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். அவர்தான் சிவபெருமான். அந்த சிவனினுடைய அருட்கடாட்சம் தடுத்து ஆட்கொண்டார். அப்படி தடுத்து ஆட்கொண்ட சிவபெருமானை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. மகிழ்ச்சி அடைந்து அவர் சிவனிடத்திலே நாமத்தை சொல்லி, அப்போ என்னன்னு கேட்டால், நீ எனக்கு ஒரு கோவிலை கட்டணும்ன்றார். கையில் பணம் இருக்கு இல்லையா, அவர் கோவிலை கட்டிட்டார். இந்த கோவில் கட்ட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த காலத்துலலாம் என்னன்னா அந்த செங்கல் இல்லை, கருங்கல் தான் அந்த கோவில்கள். திருப்பெருந்துறைன்னு சொல்லலாம். அங்கே ஒரு கோவிலை கட்டி ரொம்ப விமர்சையாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். அவருடைய முழு கவனமும் தியானம், கோவில் கட்டுவது, இறைவனை எங்கே இருந்து கொண்டு வந்து வைக்கலாம் சிவபெருமானை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்படி நினைக்கும் பொழுது இவர் போனவர் தான், என்னடா இன்னும் வரவே இல்லையே, குதிரை வாங்கிட்டு எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு மன்னர் என்ன பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே இல்லைன்னா அவர் இன்னும் போய் நேரத்துக்கு வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கணும், இன்னமும் அவர் வரலை. அப்படின்னா அவர் எங்கே போயிருக்காருன்னு கொண்டு தேடிட்டு வாங்க அப்படின்னு தூதர்களை அனுப்புகிறாங்க. அப்போ தூதுவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கங்கே தேடுறாங்க. தேடினா அவர் இருக்கிற இடமும் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கோவில் கட்டுகின்ற நிலையும் அறிந்து விடுகின்றார். கோவில் கட்டுறதையும் பார்த்துட்ட உடனே மன்னர்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா நீங்கள் குதிரையை வாங்கிட்டு வர சொன்னீங்க, ஆனால் அவர் குதிரை வாங்காமல் கோவிலை கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அரசருக்கு ஞானம் கிடையாது. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. நான் என்ன சொன்னேன், அவன் என்ன செய்கிறான், நான் கோவிலை தானே கட்டணும்னு சொன்னேன், அதுக்கா பணம் கொடுத்தேன், கோவில் கட்டுறதுக்கா என்ன சொன்னேன், நான் குதிரையை வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போது குதிரை வாங்காமல் இருக்கிறான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் குதிரைகளோடு வரணும், இல்லைன்னா அங்கேயே செத்து மடியணும் அப்படின்னு அரசன் சொல்லி அனுப்ப அதை கொண்டு தூதர்கள் சொல்லிடுறாங்க. தூதுவர்கள் சொன்ன உடனே அவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. பெருமாளே, சிவபெருமானே என்னப்பா அப்படின்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ராத்திரிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இரவாச்சு. இரவான உடனே அவர் கண் முன்னாலே ஒரு 100 குதிரைகள் நிற்கிது. எல்லாமே ஒன்று கொழுன்னு வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, இப்படி வண்ணங்கள் கலந்த குதிரைகள் நிற்கிது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வர நேராக அரசர் இடத்துல கொண்டு வந்து, ஐயா அதை பாருங்கள் அரசே, குதிரைகள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, சரி எல்லாத்தையும் கொண்டு போய் தரையில் கட்டுங்க. எங்கே கொட்டை இருக்கும் வர பசுக்களுக்கு கொட்டை இருக்கிற மாதிரி இதுக்கும் எடுத்துகிட்டு போய் குதிரை கடா இடத்துல கட்டுறாங்க. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அரசருக்கு திருப்தியாக படுத்துன்னு தூங்குறாங்க. கரெக்டாக 12 மணி. அந்த 12 மணிக்கு ஒரு ஊளையிடும் சத்தம். அது என்ன ஊளையிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நரி ஊளையிடும் இல்லையா, நாய் ஊளையிடும், இந்த நரி ஊளையிடும். அப்போ ஒரே ஊளையிடும். இந்த 100 ஊளையிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த 100 குதிரைகளும் ஊளையிடுகின்றன. என்னடா இது இப்படி ஒரு சத்தமாக இருக்கேன்னு அவர் வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்தா அது நரியாக நிற்கிது. எல்லாம் குதிரைகள் கிடையாது, நரிகள். அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்து, என்ன நீ இப்படி செய்திருக்க, இதெல்லாமே குதிரைகள் இல்லை, எல்லாம் நரிகளை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு மாணிக்கவாசகரை சிறையில் அடைச்சி துன்பம் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் வைகை ஆற்றினிலே வெள்ளம் வருகிறது. அது தன்னுடைய ஆற்றலையும் பேராற்றலையும் மாணிக்கவாசகர் யார் என்பதை உலகுக்கு தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுதான் இது. ஆக ஈசன் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு நாம் வணங்கி வந்தால் அவர் நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் பக்கத்தில் நின்று வெண்சாமரம் வீசி நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் அறியலாம். எனவே சிவபெருமானின் நாமத்தை நாமும் ஒழித்து நாள்தோறும் அவர் நாமத்தை கூறுவோம். திருமூலர் வழியில் வாழ்க்கையில் யாக்கையை விட நிலையாமையை அறிந்து நாம்
முத்தி பெறுவதற்கான வழியை காண்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.